இதுவரைக்கும் அமெரிக்கா ஒரு கைதியாக, கை கட்டப்பட்ட கைதியாக இப்போதான் நான் பார்த்தேன். அமெரிக்கா இந்த விவகாரத்தில் பரிசு பொருட்களை குப்பையிலே போட்டு சென்று விட்டார். நாங்கள் எந்த கப்பல்களையும் அனுமதிக்கப் போவதில்லை என்று சொல்ல போவதில்லை, திறந்தே தான் இருக்கிறது. அப்பாஸ் அராக்சி அவர்கள் சொன்னார், அனைத்து கப்பல்களும் சென்று கொண்டிருங்கள், ஆனால் நாங்கள் நிதிகளை வசூலிப்போம். இப்பொழுது இழந்திருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இந்த போரின் மூலமாக. Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, CSE, Cyber Security. Admissions open for 2026. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சுஃபியான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். ட்ரம்ப் சீனா வந்திருந்தார் சார். ஆமாம் சார். சீனா ஒரு மாநாடு, அதுக்கப்புறம் ஷி ஜின்பிங் சந்திப்பு, நிறைய விஷயங்கள் பற்றி விவாதிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக தைவான் பற்றி ரெண்டு தரப்புல இருந்தும் பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன சார் பேசினாங்க? இந்த சீனாவுக்கு வந்திருந்த ட்ரம்ப்போட இந்த பயணம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கா, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போயிருக்கா, என்ன சார் நடந்திருக்கு? இதுவரைக்கும் அமெரிக்கா ஒரு கைதியாக, கை கட்டப்பட்ட கைதியாக இப்போ தான் நான் பார்த்தேன். தைவானுடைய விவகாரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த அக்டோபர் மாதம் 2025 அவர்கள் தைவானுக்கு தர் அலாட்டிங் அலோகேஷன் ஃபண்டு, எவ்வளோனா ஃபண்டு இல்லை, ஆயுதங்கள் 11 பில்லியன் இந்திய மதிப்பிற்கு ஒரு $1,00,000 1,00,000 கோடிக்கு மேல். அப்போ தைவான் 1,00,000 கோடி கொடுப்பதற்கு என்ன காரணம்? தைவான் சீனா சொல்கிறது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு தீவு, அந்த நாட்டுடைய இறையாண்மை, அந்த நாட்டுடைய மேன்மை எல்லாம் நாங்கள் தான் அதை பாதுகாப்போம். இதுவரைக்கும் ஆதிக்க மேலாண்மையில் ஹெகமி யார் இருந்து கொண்டிருந்தார்கள்? அமெரிக்கா. இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சாய்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இப்போ ஒருவனுடைய பலத்தை பார்த்து தானே நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக. அமெரிக்கா பலம் இழக்கிறது என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட சீனா கையை கொடுத்து தனக்குறித்தான் அந்த பவரில், மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், தைவான் விவகாரத்தை நீங்கள் கையில் எடுக்காதீர்கள், தைவானை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் நானும் நீங்களும் நேருக்கு நேர் மோத வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு முக்கியமான விவகாரம், தைவான் விவகாரத்தை குறித்து எந்த விதமான வாக்குறுதியும் அவர்கள் கொடுக்கவில்லை. யாருக்கு? சீனாவுக்கு. சீனா கொடுக்கவில்லை. ஆனால் தைவான் விவகாரத்தில் சீனாவுக்கு எந்த வாக்கு, நாங்கள் தரமாட்டேன், நாங்கள் இனி ஆயுதங்களை கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம் சரி போய் என்று ஏற்கனவே தைவானை இவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் அமெரிக்கர்கள். எங்கள் நாட்டு இருக்கக்கூடிய ஆப்பை திருடுறாங்க, எங்கள் நாட்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை திருடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது கூட ஒரு கண்மூடி வித்தையாகத்தான் சீனா பார்க்கிறது. ஆனால் சீனாவுக்கு நன்கு தெரியும், இது பிபிசியினுடைய செய்தியாக்கம், இவர்கள் இங்கே ஒன்று சொல்லிவிட்டு ஒரு 4 நாட்களுக்கு பின்னால் தைவான் விவகாரத்தை நேர சொல்வார்கள். நாங்கள் தைவானுடைய தேசியத்தையும் இறையாண்மையும் காப்பதற்கு போராடுவோம் என்று உடனே ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் பதிவு செய்வார். பதிவு செய்யவில்லை, பதிவு செய்வார். தட் வில் ஹேப்பன். இந்த மாதிரி தான் அவருடைய செயல்பாடு தொடர்ந்து அவருடைய விஷயத்தை சொல்லுவார், திரும்ப அதை மாற்றி செய்வார். இதை நன்கு உணர்ந்து கொண்ட சீனா அவர் போக்கிலே அவரை விட்டுவிட்டு அவரை பேச வைத்தார்கள். பேச வைத்தது மட்டுமல்ல, அவருக்கு ஆரம்பத்தில் சீனா அவருக்கு கண்ணியம் கொடுக்க மறுத்தார்கள். ஸ்கிப்டு, அதாவது சர்வதேச நாளிதழ்கள் அதை அவர் தவிர்த்தார் என்ற வார்த்தையிலே தான் போட்டிருந்தார்கள். இவ்வளவு பெரிய அதில் ஒரு மிக முக்கிய கவனத்தை அவர் செலுத்தியது என்ன விவகாரம் என்றால், 17க்கு மேற்பட்ட தொழில் அதிபர்களை கொண்டு சென்றார்கள். அந்த தொழில் இருந்தார், ஆப்பிளோட புது சிஇஓ இருந்தார், நெவிடா வந்தார்கள், ஆப்பிள் வந்தார்கள், எல்லோரும் வந்தார்கள். எலான் மஸ்க் கூட அந்த கம்பெனியும் வந்தார். இந்த நெவிடா போன்ற கம்பெனிகளுக்கு அங்கீகாரத்தை முதலில் வழங்கிய சீனா தற்போது அது மறுக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. சீனாவினுடைய தொழில்நுட்பத்தில் இவர்கள் சீனாவுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. ஏன்னால் ஒரு முக்கியமான வாக்குறுதியை சொன்னார்கள், 150% உங்களின் மீது விதித்த வரியை நாங்கள் ரத்து செய்கிறோம். அமெரிக்கா கொடுத்தது. நீங்கள் தைவான் விவகாரத்தில், சீனா சொன்னது, நீங்கள் தைவான் விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. சிரித்து கொண்டு மழுப்பலான பதில் சொன்னார்கள். சீனா எச்சரிக்கை சொன்னது. இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 150% அந்த இதை ரத்து செய்கிறோம். இரண்டாவது, எங்களுடைய கம்பெனிகளுக்கு, இன்டர்நேஷ்னல் கம்பெனிகளுக்கு நீங்கள் களம் அமைத்து கொடுக்க வேண்டும். நாங்கள் உங்கள் நாட்டிற்கு சோயா பீன்ஸ் போன்றவைகளை ஏராளமாக அனுப்பி வைக்கிறோம். ஆனால் இது தவிர அவர்கள் சைனாவிடத்திலிருந்து எதிர்பார்த்தது மிக முக்கியமாக
அரிய வகையான கனிமங்கள், அதாவது ரொம்ப Rare earth ரேரஸ்ட் ரேர் மைன், அதாவது கனிமங்கள். அந்த கனிமங்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த கனிமங்கள் எதற்கு பயன்படும் என்றால், அமெரிக்காவினுடைய அணு ஆயுத உலைகளுக்கும் அமெரிக்காவினுடைய டங்ஸ்டன் போன்ற மிக முக்கியமான தொழில்நுட்பத்திற்கும், அதைவிட மிக முக்கியமாக 50 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கக்கூடிய வருங்காலத்தில் உலகமே அதன் பக்கம் சாய்கிற AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பத்திற்கு உருவாக்குவதற்கு பல கருவிகளுக்கு நாம் அறிந்தது கையளவு, அறியாதது அவ்வளோ பெரிய கனிமங்கள், ரொம்ப ரேரஸ்ட். அந்த கனிமங்கள் எங்கே இருக்குன்னா உலகத்தில் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதை சைனா தான் கரெக்டான பதத்தில் எடுத்து நம்ம எப்படி மார்க்கெட்டில் யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வகையில் அதை பதப்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற வகையில் நிறைய கரெக்டாக கொடுக்குறாங்க. அது இதை தாண்டி எங்கே இருக்குது அடுத்துன்னு கேட்டால் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அதனால் ஆஸ்திரேலியாவில் அவர்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. ஆனால் அது என்னமோ சக்ஸஸ் ஆகலை. அப்போ 3 நிலைகளுக்காக அவர்கள் இங்கே வந்தார். ஒன்று, சைனாவோடு இந்த மிக ஃபஸ்ட்டு இந்த கனிமத்தை பெற்றுக்கொள்வது. இரண்டாவது, ஈரானுடைய விவகாரத்தில் எப்படியாவது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேன்மை என்று ஈரானுடைய விவகாரத்தில் நீங்கள் பாகிஸ்தானோடு ஒரு டைஅப் வைத்திருக்கிறீர்கள், நாங்களும் வைத்திருக்கிறோம், இணைந்து ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது இரண்டாவது. மூன்றாவது விவகாரம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்துவதற்கும் சைனாவிலிருந்து அதிக இறக்குமதிகளை இவர்கள் செய்து கொள்வதற்கும், இவர்கள் நாட்டிலிருந்து அவங்க நாட்டில் நம்மளை மாதிரி 1/2 ஏக்கர்லாம் இருக்காது. ஒரு விவசாயிக்கு 100 ஏக்கர் 500 ஏக்கர் இருக்கும். நீங்கள் டெக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அதை அங்கே அனுப்புவதற்கும் முயற்சி செய்தார்கள். ஆனால் உண்மையில் எந்த விதமான சுயரிட்டியும் சைனாவும் கொடுக்கவில்லை, அமெரிக்காவும் கொடுக்கவில்லை. சில காணொளிகளில் இந்த விவகாரத்தில் சைனா அமெரிக்காவின் பக்கம் சாய்ந்து விட்டது அப்படி என்றெல்லாம் ஒரு மக்களை கவர்ந்திழுப்பதற்கு பொய்மையாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். பரிசு பொருட்களை குப்பையிலே போட்டு சென்று விட்டார்கள். இன்றைக்கு காலையிலே கூட தமிழ் பத்திரிகையிலையும் கூட ஆங்கில பத்திரிகையிலும் ஒரு விமானத்தில் ஏறுகின்ற போது அவர்கள் கொடுத்த எல்லா பரிசு பொருட்களையும் குப்பையிலே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இது சீனாவுக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம் தானே, ஒரு பெரிய அவமானம் தானே. அட்லீஸ்ட் அவர்கள் அமெரிக்காவில் கொண்டு கூட அதை அவர்கள் குப்பையில் போடலாம். ஆனால் அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் தனக்கு பிரத்யேகமாக பயணிக்கக்கூடிய அந்த விமானத்தில் சீனாவினுடைய பரிசு பொருட்களை அது அனுப்பிவிட்டால் நாளை சைபர் கிரைம் போன்ற விவகாரத்தில் பல விஷயங்களை அவர்கள் உளவு அமைப்பாக கண்காணிப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கண்காணிப்பாக இருந்ததும் அவர்கள் அனைவரையும் டிஜிட்டல் கண்ட்ரோலில் அமர வைத்து கை கொடுப்பது வரைக்கும் கவனமாக இருந்ததாகவும் தகவல் தெரிகிறது. இப்போது ஒரு கேள்வி, நீங்கள் தைவானை பற்றி பேசுவதற்கு ஏராளமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நாட்டோடு அவர்கள் எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்? சீனா அமெரிக்காவோட இந்த செயல்பாடு நீங்கள் போய்விட்டால் இப்படி இருக்க வேண்டும், இப்படி திரும்பக்கூடாது, இப்படி திரும்பக்கூடாது, கையை கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லை. உலகத்தில் சர்வசாதாரணமாக தலைவர்கள் கை கொடுப்பார்கள். அமெரிக்க அதிபருடைய கைகளில் கூட சில விஷப்பூச்சிகள் பூசப்பட்டிருக்கிறது. அவருடைய கையை கொடுத்து விட்டால் அதை காப்பி பண்ணி அதிலிருந்து ஏதாவது செய்து விடுவார்கள் என்று இப்படியெல்லாம் ரொம்ப கவனமாக அவர்கள் சைனாவோடு பயணித்தார்கள். ஆனால் இப்படி ஒரு செய்திகள் இருக்கிற போதும் அமெரிக்கா பார்த்தோன்னா ஷி ஜின்பிங்கை அமெரிக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு எடுத்திருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அந்த அழைப்பு எடுத்திருந்தாரு. அவரும் அக்டோபர் நவம்பர் இந்த வாக்கில் போகக்கூடிய மாதிரியான தகவல்களும் தெரிவிக்குது. ஸோ இந்த நம்பிக்கை இல்லாத சமயத்தில் அந்த ஒரு பரஸ்பரம் அந்த ஒரு 2 பேரும் அணுகிற இந்த முறை மாறி இருக்கும் தானே சார்? எதை சொல்ற யாரை? ஷி ஜின்பிங் அமெரிக்கா அழைப்பு எடுத்திருக்காங்கல்ல? இல்லை, அது அவர் செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்கா வருவதற்கு, செப்டம்பர் நவம்பர்லேயே அமெரிக்கா வருவதற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அவர் போகலாம், போகாமல் இருக்கலாம், இவர் அழைக்கலாம், அழைக்காமல் இருக்கலாம். ஆனால் அழைப்பது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எங்கள் நாட்டுக்கு நாங்கள் வந்தோம், நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாருங்கள் என்று. அதுவரைக்கும் சைனாவுக்கும் அவர்களுக்கான உறவுகள் பலமாக அல்ல. நீங்கள் நன்கு சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஈரானுடைய போரினுடைய பின்னணி என்ன? சீனா தான் பின்னணி. நல்ல பின்னணி. ஈரான் போரின் போதும் டீடாலரேஷன் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அப்போ யுவானில் தான் எங்களுக்கான வரிகள் கொடுக்கணும், நாங்கள் பிஸ்னஸ் யுவானில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஈரானும் சொல்லியிருந்தாங்க. அதை நான் இங்கேயே பேசியிருக்கேன், இங்கேயே பேசுகிறேன். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதூரா அவர் ஹட் பீன் கிட்னாப்டு. அதை அரெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், கடத்தப்பட்டார். அவர் கடத்தப்பட்டு அந்த நாட்டுடைய சிறையில் இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தினுடைய தலைவனும் அவனது மனைவியும்
நள்ளிரவு தூங்கி கொண்டிருந்த போது எலக்ட்ரானிக்ஸ் வாஃபர் சிஸ்டமால் காந்தவியலை பயன்படுத்தி அனைவரும் இரத்தங்கக்கி சாவார்கள் என்று சொல்வதை போன்று ஒரு நிலையை உருவாக்கி அவர்களை தூக்கி கொண்டு சென்றீர்கள். அந்த நாட்டில் 500 பில்லியன் கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கா? சீனா பண்ணியிருக்கிறது. சீனா அந்த நாட்டிலிருந்து அதற்கு பகரமாக பெறுவது என்ன? அங்கிருந்து பெட்ரோலியம் பொருட்கள் 9 லட்சம் பேரர்கள் நாள் ஒன்றுக்கு. அப்போ சீனாவை அவர்கள் தனிமைப்படுத்த வேண்டும், சீனாவுடைய பொருளாதாரத்தை நசுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலும் சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்க ராஜ்யத்தை ஒட்டியிருக்கக்கூடிய எந்த ஒரு பிரதேசத்திலும் அவர் சொன்னார்கள், லத்தீன் அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் தென் அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் இங்கே நாங்கள் வைப்பது தான் சட்டம் என்று தான் சொன்னார்கள். காரணம், சீனா அங்கே மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தது. நல்லா புரிந்தீர்கள். பனாமா கால்வாய்கள் போன்றவைகளும் அவர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். அதை சுற்றியுள்ள நாடுகள், கியூபா போன்ற நாடுகள், இப்படி வெனிசுலா போன்ற இடதுசாரி சித்தாங்க வெனிஸ், இதையெல்லாம் வரக்கூடாது என்று சீனாவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு, அதே சமயத்தில் அமெரிக்கா அவங்களுடைய பிசினஸையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இது அதை எப்படி சீனா ஒட்டுக்கொள்வார்கள்? வெனிசுலா என்ன அங்கே வரப்ப அமெரிக்காவோட சுத்திகரிப்பு நிலையங்கள் இல்ல, அமெரிக்கா முழுமையாக கைப்பற்றி கொண்டார்கள். 5 கோடி பேரல் வாங்கிட்டாங்க. அந்த நாட்டை அவங்களுக்கு கிரப்பிங் கைப்பற்றி விட்டார்கள். அந்த நாட்டுடைய புதிய ஆட்சியும் எடுத்து விட்டார்கள். அந்த அம்மா பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு புதுசாக நான் பயன் பண்ணியிருக்காங்க. துணை அதிபராக இருந்தவங்க இப்போ அந்த நாட்டை 51வது மாநிலமாக அங்கீகாரம் செய்கிறார்கள். எதை? வெனிசுலாவை. ஏற்கனவே கனடாவை 51வது மாநிலமாக அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ள ஒரு கன்ஃபபிலேஷன். இதில் கிரீன்லாந்துக்கும் அவர் கேட்டுட்டு இருந்தார். இப்போ அது கிரீன்லாந்துக்கும் 51வது போனதான். இப்படி ஒவ்வொரு நாட்டையும் 51வது மாநிலம், 52வது மாநிலம் என்று உச்சபட்சத்தில் அவர்கள் சென்று உலகமே வியாபித்து நின்றது. அமெரிக்காவை நீ தடுக்கவே முடியாதா? அப்படிங்கும்போது சைனாவினுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காகத்தான் வெனிசுலா. ரைட். அப்பார்ட் ஃப்ரம் தேர், அதற்கு பிறகு நாமல் இங்கே வந்துவிடுவோம். ஈரானை எதற்கு அவர்கள் கை வைத்தார்கள்? ஈரானுடைய விவகாரம் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிக பேச்சு பொருளாக இருக்கிறது. சார், இது ஈரான் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். இந்த இஸ்ரேல் தான் இந்த போருக்குள்ள அவங்கள இழுத்துட்டு வந்ததாகவும், யார அமெரிக்கா இழுத்துட்டு வந்து இந்த ஒரு விஷயங்கள் நடத்தினது, இதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். நிறைய இன்டர்நேஷனல் நியூஸஸ்லையும் அது ரிலேட்டடான அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அதை பற்றியும் விவாதிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த சந்திப்பில் ஈரான் விவகாரத்தில் என்ன சார் நடந்தது? சார், இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி. ஈரான் விவகாரத்தில் பழையன கழிதல், அதை நம்ம விட்டுரும். இப்போ விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு நேற்று 2 செய்தி வருது. நேற்று காலை முதலாவது செய்தி, அமெரிக்க அதிபர் ஒரு செய்தியை பேட்டி கொடுக்கிறார். சொன்ன செய்தி என்னவென்றால், சீனா அவர்களிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சீனாவிடத்திலே போய் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் இந்த போரை எப்படியாவது மௌனப்படுத்த வேண்டும், மௌனியாக்க வேண்டும். அதற்கு சீனா சொல்லியிருக்கிறது, சீனாவுக்கு இந்த போரினால் பெரும் இழப்பு தான். சீனாவுக்கு வரக்கூடிய பல எண்ணெய் பிரச்சனைகள், நாட்டிற்குள் மானியம் கொடுப்பது பிரச்சனைகள், எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு சாதாரணமாக வர்றதற்கும் பிரச்சனைகளுக்குரியதாக வருவதற்கும் சிக்கல் தான். இப்பொழுது 30 கப்பல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு இன்று காலை கிடைத்த தகவல் 60 விழுக்காடான கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் அங்கிருந்து எண்ணெய் ஏற்றி கொண்டு வெளியே போகிறார்கள். அது 40 விழுக்காடான கப்பல் மட்டும்தான் சர்வதேச கடல் எல்லையில் அமெரிக்கா தடுப்பதாகவும் 60 விழுக்காடான கப்பல்கள் நிலை மாறி சென்று விடுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் சீனாவினுடைய பொருளாதாரம், சீனாவினுடைய ஜவுளித்துறை, சீனாவினுடைய உரத்துறை, நிறைய ஹெர்மூஸ்னல், இது மட்டும் இல்லை, நிறைய பாதிப்பு இருக்கிறது. ஆக சீனாவுக்கும் இந்த போரை சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் சீனாவின் எண்ணம் என்றால் அமெரிக்காவை தாழ்வு நிலைக்கு கொண்டு போய் தான் சமாதானம் கொண்டு வர வேண்டும். இதை பலர் புரியாமல் பேசுகிறார்கள். ஆக சீனா என்ன சொன்னதாக சொல்லப்படுகிறது, அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார். அதில் அந்த செய்தியை பற்றி நீங்கள் செய்து கொண்டவென்றால், ஏற்கனவே என்ரிச் செய்யப்பட்ட, செறிவூட்டப்பட்ட 434 53 கிலோகிராம் இந்த யுரேனியத்தை அவர்கள் வைத்து விட்டு போகட்டு. நாம் ஐஏயின் மூலம் நீங்கள் கண்காணித்துக் கொள்ளுங்கள், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியின் மூலம். அவர்கள் ஒருபோதும் குண்டு செய்ய மாட்டார்கள். அதை அவர்கள் தேசிய சொத்தாக வைத்து கொண்டு விடட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னதை அவர் ஒப்புக்கொண்டதாக ஒரு செய்தி. அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் மறுபடி அந்த நாட்டை விட்டு வெளியேறி என்ன சொன்னார், வேறு விதத்தில் அவர்கள் பயன்படுத்தினால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அது ஒரு பெருசாக இட் டசன்ட் கேர் அபவுட் இட். இதை வந்து பெருசாக யாரும் எடுக்க மாட்டார்கள். அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால், சீனாவினுடைய இந்த அழுத்தம், அணு ஆயுதங்களை அந்த என்ரிச் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட பானைக்குள் இருக்கக்கூடிய அந்த மூலாதாரங்களை, மூலப்பொருட்களை நாங்கள் ஒருபோதும் தரமாட்டோம். யார் சொல்கிறா? ஈரான். முக்கிய பிரச்சனை தான். இரண்டாவது,
ஒரு அணுகுண்டு போட்டால் ஹிரோஷிமா நாகாசகி, இப்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல போட்டால் தெஹ்ரான் மட்டும்தான். ஆனால் இப்போது சீனா, அமெரிக்கா, ஈரான் போட்டிருக்கக்கூடிய அணுகுண்டு என்ன தெரியுமா? ஆர்மோஸ். உலகத்தையே உள்ள வைத்திருக்கு. உங்களுக்கு படித்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், அதை பற்றி நம்ம வேலைக்கும் செஞ்சுருக்கோம். இப்பொழுது அதைத்தான் சொல்கிறேன். ஹார்மூஸ் எங்களுடைய இன்டகரல் சாவரின் டெரிட்டோரியல், கடலாதிக்க பகுதிகளில் எங்களுடைய எல்லைக்குள் வருகிறது. நாங்கள் இவ்வளவு காலமும் உங்களுக்கு அல்ல, உலகத்திற்கே அதை திறந்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் வறுமையில் இருக்கிறோம். 47 ஆண்டுகள், கொஞ்சம் அல்ல, 2 அல்ல, உணவு தின்று உணவு திங்காமல் 25 வருஷம் உங்களுடைய ரெடாரின் மூலம் எங்கள் மேகங்களை கலைத்து மலைகள் கூட இல்லாமல் ஆகி, நாட்டில் மழை இல்லாத ஒரு சூழல். இப்படியெல்லாம் வறுமை கோட்டிருக்கிற எங்கள் நாட்டை நாங்கள் இன்றைக்கு புனரமைப்பு செய்வதற்கு, மறுபதிப்பு செய்வதற்கு, அதாவது மறுகட்டமைப்பு செய்வதற்கு 27 லட்சம் கோடி எங்களுக்கு ஆகிறது. நாங்கள் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எங்கள் நாட்டை சரி செய்ய வேண்டும். நாங்கள் எந்த கப்பல்களையும் அனுமதிக்கப் போவதில்லை என்று சொல்லப் போவதில்லை. திறந்தே தான் இருக்கிறது. அப்பாஸ் அராக்சி அவர்கள் சொன்னார், திறந்தே தான் இருக்கிறது, அனைத்து கப்பல்களும் சென்று கொண்டிருங்கள். ஆனால் நாங்கள் நிதிகளை வசூலிப்போம். அது எங்களுடைய இறையாண்மைக்கு உள்ளது. அதே போல் இதன் வளைவு பகுதியான மற்றொரு பகுதி ஓமனுக்கு வருகிறது. அவர்களுக்கும் நாங்கள் நிதி கொடுத்து விடுவோம். இந்த 2 விஷயத்தை தவிர அவர்கள் வைத்த அடுத்த விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி 27 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் எங்கே கத்தரில், அதை உடனே திருப்ப வேண்டும். உலக அளவில் எங்கள் மீது போடப்பட்ட அனைத்து தடைகளையும் நீக்கிவிட வேண்டும், எழுதி தர வேண்டும். இனி தேவையற்ற போர்களை நாங்கள் நடத்த மாட்டோம். இப்போது சீனா இந்த ஒரு விவகாரத்தை சொன்னதாகத்தான் நமக்கு தகுதி வருது. மற்ற விவகாரத்தை பற்றி என்ன பேசினார்கள் என்ற தகவல் இல்லை. அணு ஆயுதங்கள் என்ரீச்சி செய்யப்பட்ட இந்த அணு கதிர்களை நாங்கள் தரப்போவதில்லை. அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, சீனா என்ன சொன்னது, எம்பசைஸ் வலியுறுத்தியதாகவும், அவர்களுக்கான பொதுச்சொத்து தேசிய சொத்தை நீங்கள் கேட்க வேண்டாம், அவர்கள் அதை குண்டுகள் தயாரித்து வெடிக்கப் போவதில்லை, அது உறுதியாக இருக்கும். அதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க, அது சீனாவும் இருக்கும், எல்லா நாடுகளும் இருக்கும். நீங்கள் அதை மேலும் 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 சிரமத்திற்கு உட்படுத்துவதன் மூலம் உலக அளவிலே பெரும் சிக்கல்கள் ஏற்படும் என்பதையும் அவருடைய அறிவுக்கு புலப்படுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்பது தெரியவில்லை. ஆரம்ப கட்டத்தில் பீட் ஹெட்ஸ் போன்றவர்கள், மைக்ரோ ரூபியோ போன்றவர்கள், மைக் ஹெக்குபி போன்றவர்கள் இவரை விட அதிகமாக பேசினார்கள். இன்றைக்கு அவர்களுடைய குரல்கள் அனைத்தும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் த கிரைஸ் இன்சைடு தி நேஷன். அவர்களுக்குள், நாட்டுக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் கிரைஸ் இது போன்ற ஒரு பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் சீனாவை விட்டு இவர் புறப்பட்டு சென்றவுடனே ரஷ்யா ஒரு கால் பண்ணுறாங்க. ரஷ்ய அதிபர் இங்கே வரப்போகிறார், புட்டின் அவர்கள். ரஷ்யாவுக்கு என்ன பதட்டம் என்றால், அவர்கள் ரஷ்யா என்ன பேசினீர்கள் என்று கேட்டார்களாம். யாரோட பீகிங் இவர் அவரிடத்தில் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று கேட்டப்பட்டதாகவும், ரஷ்ய அதிபர் இங்கே வருவது அவனை நம்பக்கூடாது அப்படி தான் சொல்லுவான். நாம் இந்த கோஆப்ரேஷனில் செல்லணும்னு ஏதாவது ஒன்று வலியுறுத்துவதற்காகவும் அடுத்த வாரம் வருவதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அதற்கான காலம் நேரம் என்பது அடுத்த செய்தியில் வரும். அப்படி வருகின்ற போது இப்பொழுது இவர்களுக்குள் ஒரு இணக்கப்பாதை ஒன்று இருக்கிறது. யாருக்குள்? ரஷ்யா, சீனா, ஈரான், வடகொரியா. இப்போது ஐரோப்பிய நாடுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். யாரு? ஈரான் வந்து அந்த புட்டின். ஈரானை விட்டுருங்க, புட்டின். அந்த நேட்டோ நாடுகள், நேட்டோ நாடுகளில் இப்போ ஒரு கன்ஃபபுலேஷன், ஒரு டிசென்ட் வாய்ஸ் எகெயின்ஸ்ட் தி யூஎஸ். அவர்களுக்கு ஒரு குழப்பமும் கருத்து மாற்றமும் அமெரிக்காவுக்கு எதிராக வந்துவிட்டது நேட்டோ நாடுகளில். அப்படி வருகின்ற போது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், நேட்டோ நாடுகளில் ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் இனி அமெரிக்காவை நம்பி பிரயோசனம் இல்லை, சீனாவோடு நெருங்கி வருகிறார்கள். இப்போது அது உண்மை. ஏன்னால் சீனாவில் எல்லாம் இருக்கிறது. சீனா ஒரு 19 ட்ரில்லியன் ஒரு மெகா உற்பத்தி நாடு. அவருடைய ஜிடிபி வளர்ந்தது. அப்போ சீனாவிலிருந்து தான் எல்லாம் கிடைக்கும். அமெரிக்காவிலிருந்து கிடைக்கிறது வேற விட சீனாவிலிருந்து எல்லாம் கிடைக்கும். ஆக சீனாவிலிருந்து நாம் நெருங்கி போகும். அமெரிக்க அதிபருடைய பாலிசி மிக தவறாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் அவர்கள் உடைந்து போய்விட்டார்கள். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவும் இவர்கள் உடைந்து போய்விட்டார்கள். அப்படி என்றால் நேட்டோ நாடுகள் மத்தியிலும் சீனா வலம் பெறுகிறது. இப்பொழுது உக்ரைன் போரின் மூலம் நேட்டோவை பல்லில்லாத பாம்பாக மாற்றியிருக்கிறார். ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார் புட்டின் அவர்கள். இப்போ புட்டினுக்கு என்னதான் சொன்னாலும் சில செய்திகள் வரும். நீ அந்த பிராந்தியத்தை கவனித்துக்கொள், நான் இந்த பிராந்தியத்தை, அப்படி அல்ல. புட்டின் இப்பொழுது இழந்திருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இந்த போரின் மூலமாக. 5 ஆண்டு ஆயிடுச்சு உக்ரைன் போரில். உக்ரைனுக்கு அனைத்து ஆயுதங்களையும் ஜெலன்ஸ்கி கொடுத்து அவரை காலி செய்வதற்கு அமெரிக்கா எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில்
சீனாவுக்கு எதிராக வெனிசுலாவிலும் ஈரானிலும் அவர்கள் நடத்திய நாட்கள் இந்த 4 பேரும் இப்பொழுது இணைவது தவிர்க்க முடியும். இட்ஸ் இன்னெவிட்டபிள். ஆனால் வடகொரியா மேலே மட்டும் கை வைக்க முடியாது இல்லை சார்? வடகொரியா வடகொரியா இப்போ ஐட்டத்தை நிறைய வச்சுருக்கான். யார் மேலே? இப்போ ஏற்கனவே தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கு இடையில் கடல் எதிர்க்கையில் ஐசிபிஎம்மில் என்ன போட்டிருக்கான்? வார்ஹெட்டில் அணு ஆயுத நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுட்டான். அப்போ அவருக்கு இப்போ ஒரு சேங்ஷன் ஒன்று, ஒரு டிராஃப்ட், ஒரு தீர்மானம் ஒன்று போட்டான். இதை பாருங்கள், அந்த தீர்மானம் இப்போ வந்திருக்கு. அதனுடைய ஆர்டிக்கிள் எனக்கு பேர் நம்பர் 85 அதை மறந்து போய்விட்டு பரவாயில்ல. இப்பொழுது உச்சபட்ச தலைவர் யாரை கொலை செய்தார்கள்? அலி கமனி கொலை செய்தார்கள். அப்படி அங்கே கொலை செய்தால் உடனே ஆட்டோமேட்டிக்காக பட்டன் அமுத்திடுவாங்க. யார் போட்டிருக்கா? கிம் ஜாங். இப்போ அங்கே ஏதாவது குண்டு போய் எவனாவது செத்தான்னு வைங்க, எங்கே? வடகொரியாவில் பேச்சுக்கு கிடையாது. தெர் இஸ் நோ ரெசல்யூஷன், தெர் இஸ் நோ டாக்கிங், அதெல்லாம் எதுவுமே பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அகட்டிடுவாங்க, வாஷிங்டன் டிசி போயிடும். அப்போ அமெரிக்கா கை வைப்பானவனே? கை வைக்க முடியாது சார். சரி சார், இப்போ இந்த ஈரான் விவகாரத்தில் முடிவாக என்ன தான் சார் இவங்க வந்து யோசிச்சிருக்காங்க? சைனா அந்த அமெரிக்கா ஈரான் விவகாரத்தில் நாம் கொஞ்சம் பார்க்கணும். அது கொஞ்சம் முடிவாக என்றாலும் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும். எப்படி என்றால், இப்போ ஈரானுக்கு எதிரான நாடுகளாக 3 நாடுகள் அல்ல, நிறைய நாடுகள் இருந்தாலும் 3 நாடுகள் தங்களை முன்னால் வந்து சொல்லிட்டார், வித்தவுட் எனி ரிலுக்டன்சி. அதில் 2 நாடுகள் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவும் இஸ்ரேலும். பெஞ்சமின் நேதானியாகு, டொனால்ட் ட்ரம்ப். மற்றொருவர் இவரோட ஷேக்கன், சவுதி அரேபியா முன்னாடி வந்து அந்த இதில் இருந்தாங்க. நஹியான் யார்? யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய அவர் யுஏஇ. இப்போ ஒப்பக்கிலிருந்து வெளியே வந்தாங்க. அதன் பிறகு அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஈரானை குறிவைக்கக்கூடிய. சவுதி அரேபியாவை நேற்று முன்தினம் தாக்கினார்கள். அதை விட்டுவிட்டு இப்பொழுது இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற போதே ஒரு தாக்குதல் நடந்தது. எங்க? லேவன் தீவுகளில். லேவன் தீவுகள் எது என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, அதில் ஒரு 60,000 பீப்பாய்கள், அதாவது என்னது, க்ரூட் ஆயில் தினமும் உருவாக்கப்பட்டு ஈரானுடைய தெற்கு பகுதிகளுக்கு அது கன்சியூம் பண்ணுவாங்க, லோக்கல் யூஸுக்கு. இந்த லேவன் தீவுகளில் நல்ல கவனிங்கள், 1971க்கு பிறகு இது இவர்களுடைய கண்ட்ரோலில் வந்துச்சு. இதில் ஐஆர்ஜிசியினுடைய இராணுவ முகமை இருக்கிறது. இதை தவிர அபு மூசா அப்படிங்கிற ஒரு தீவு, அதே போன்று லெசர் டுனாப் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று கிரேட்டர் டுனாப். இந்த அபு மூசா மொத்த சதுர கிலோமீட்டர் 12 சதுர கிலோமீட்டர். அதே மாதிரி கிரேட்டர் டுனாப் 10 கிலோமீட்டர். இந்த லிசர் டுனாப் நியர் அபவுட் 2 கிலோமீட்டர்ஸ். இது ஒரு பாறை. இந்த பிரச்சனைகளில் அபு மூசா தீவுகள், இந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு உண்டு என்று யாருக்கும் தாவாருக்கு டிஸ்பியூட்டுக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருந்த ராசல் கைமா 1971 இவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இவர்களும் ஷார்ஜாவும் ஈரானும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. நாம் 2 பேரும் அதை பார்த்துக்கலாம். இது 1971 பிரிட்டிஷ் அவர்களுக்குள்ள இது கொடுக்க முடியும். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அபு மூசாவையும் லேசர் டுனாப், கிரேட்டர் டுனாப் அண்டர் கண்ட்ரோல்ட் பை யார் கையில் வந்துட்டு? ஈரான் கையில் வந்துச்சு. இப்போது அபு மூசா தீவில் அவர்கள் எல்லாம் வைத்திருக்கிறத உங்களுக்கு சொன்னேன், 60,000. இதை தவிர்த்து அவர்கள் இந்த லெவன்ஸ் சொல்லுகிறோம் பாருங்க, ஒட்டுமொத்தமாக அதில் நேரடியாக தாக்குதலை நடத்திவிட்டார்கள். எதை வைத்து? ட்ரோன் தாக்குதல்களை. உடனே இது யார் இந்த ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியதென்று தெரியாமல் அவர்கள் தவித்து கொண்ட நேரத்தில் அதுக்கு பிறகு பார்த்தா விங்லுங் 2 அப்படிங்கிற ஒரு 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 அப்சர்விங், அதனுடைய தாக்கத்தை எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்று ஏவுகணை தாக்குதல் நடத்திய பிறகு மறுபடியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த விங்லிங் 2வின் மூலமாக அதனுடைய பாதிப்புகளை படம் பிடித்திருக்கிறார்கள். அதனுடைய ஏதோ ஒரு சிதிகளமடைந்த அடையாளத்தை ஈரான் கற்றுக்கொண்டது. ஆஹா, இதை தாக்கியது இஸ்ரேல் அல்ல, இதை தாக்கியது யார்? யுனைடெட் முதலாக கடுமையான கோபம் வந்து மறு தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் அல் புஜைராவுடைய தளம் தாக்கப்பட்டது. அல் தஃப்ரா என்பது அமெரிக்காவினுடைய வளமான ஒரு பெரிய பேஸ் இருக்குது, அல் தஃப்ரா, அதையும் தாக்கப்பட்டார்கள். புஜைராவையும் தாக்கினார்கள். அபுதாபியில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தாக்கப்பட்டது. அது தவிர ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டோரியல் ஒரு பிளேஸ், அதையும் தாக்கினார்கள். ஆக இப்போது மிக கொடுமையாக கடூரமான பகை யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் யாருக்கு வந்து விட்டது?
ஈரானுக்கு வந்து விட்டது. அப்போ அவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள், அவர்கள் இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பு தங்கள் நாட்டுடைய வான் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வைத்து நாங்கள் சிரமத்தில் இருக்கும்போது எங்களை காப்பாற்றியவர்கள் அமெரிக்கர்களும் யூதர்களுமே, நாங்கள் அவர்களுக்குத்தான் லாயலாக இருப்போம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இது ஒரு 2 மாதத்திற்கு முன்பு. இப்போது அடுத்த தாக்குதல் இப்போ எஸ்கலேட் ஆகிறதுனால அயன்டோமை இப்பொழுது முழுமைப்படுத்துகிறார்கள். எங்கே? துபை போன்ற நாடுகளில். இப்போ அதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதை இயக்குவதற்கு செயல்படுத்துவதற்கு யார் போகிறா? யூதர்கள் அங்கே செல்கிறார்கள். இதுக்கு இடையில் போர் எப்பொழுது ஆரம்பித்தது? அதாவது பிப்ரவரி மாதம் 28, மார்ச் மாதம் 26 அல் ஐன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அது ஒரு சோலைகளாக ரொம்ப அழகான இடம், பியூட்டிஃபுல் பிளேஸ். அது எதுனா ஓமனுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ள கூட அழகான இடம். அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள் போய் இறங்குறார். யார் தெரியுமா? பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. எங்கே போய் இறங்குறார்? யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு. இந்த செய்தி வரல. ஐமான் அப்படிங்கிற ஒரு அழகான பியூட்டிஃபுல் சென்டர், வெரி க்யூட். அந்த இடத்துல நஹியான் என்ன செய்கிறாரு? செய்தி வந்துருச்சு, இது நான் சொல்லலை, இஸ்ரேல் டைம்ஸும் ஜெருசலேம் போஸ்ட்டும் வெளியிட்டாங்க. நஹியான் தனது சொந்த காரில் தனது தோழனை அழைத்து கொண்டு காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறார். இப்போ இது எவ்வளோ இஸ்லாமிய நாடுகளுக்கு எவ்வளோ பெரிய கொடூரத்தை ஏற்படுத்தும், நல்லா கவனிங்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்குள் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட நேர பேச்சுவார்த்தை நடந்ததாம். ஒரு பக்கம் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. பிப்ரவரி 26, 28 போர், மார்ச் 26 போர் நடக்கு. ஆனால் இவர்கள் அங்கே உட்கார்ந்து கதை பேசுகிறார்கள், எப்படி தாக்குறது, என்ன செய்வது என்று. இனி ஒரு விஷயம் எனக்கு என்ன படுகிறது என்று சொன்னால், இதற்கு இடையில் சவுதி அரேபியாவும் நேற்று வந்த செய்தி, கத்தர் போன்ற நாடுகள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லோரும் தங்களுடைய தரைப்படைகளை இந்த போரில் ஈடுபடுத்த வேண்டும் என அமெரிக்கா ஒரு செய்தி செய்தது. உடனடியாக அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்து விட்டார்கள். யார் தெரியுமா? சவுதி அரேபியாவும் கத்தரும். அரபு படைகள் ஒரு நாளும் என்றாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்காவும் யூதர்களும் என்ன திட்டம் போடுகிறார்கள் என்றால், நம்முடைய உயிர்களை இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இனி ஈரானிடத்தில் IRGC இடத்தில் நம்ம மோத முடியாது, மோதினால் காலி, அவனுக்கு தான் ஒன்றும் இல்லையே, அவன் தான் எல்லாம் ரெடியாக இருக்கானே. நேற்று இப்ராஹிம் ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காரு, பார்த்து செய்து வச்சுருக்கேன்டா, 40 வருஷம் உன்னை காலி செய்வதற்குத்தான், இப்போ நான் சும்மா லோக்கல் தமிழில் சொல்கிறேன், உன்னை காலி செய்வதற்குத்தான் நாங்கள் இந்த ஆயுதங்களை சரி செய்து வச்சுருக்கோம், நீ வா, வந்தால் நாங்கள் ரெடி. அதே போன்று டெல்லிக்கு வந்திருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இந்தியா எங்களுடைய நண்பன். ஆனால் இந்தியாவுடைய கூட்டணி யாரோடு இருக்கிறது? இஸ்ரேலோடு இருக்குது. இந்தியாவுடைய கூட்டணி யாரோடு இருக்குது? ஈரானுடைய எதிரியாகிய UAE இருக்கிறது. உங்களுக்கு தெரியும். சவுதி அரேபியாவுடைய கூட்டணி யாரோடு இருக்கிறது? பாகிஸ்தானோடு இருக்கிறது. எங்கே பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். சவுதி அரேபியாவுடைய கூட்டணி பாகிஸ்தானோடு 27,000 கோடி கொடுத்தாங்க. இந்தியாவுடைய கூட்டணி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேலோடு. இப்போ கூட மோடி UAE போயிட்டு வந்தார், போருக்கு முன்னாடி அதுக்கு சைனா இருக்குது. ஒரு $5 கோடி என்னமோ போட்டிருக்காங்க. இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்திய கட்டமைப்பு மட்டும் இல்லை, இந்தியாவுடைய வங்கித்துறையிலும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போகிறாங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேஷன். ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அப்போ அப்பாஸ் அராக்சி அதை பற்றி டசின்கர், இந்தியாவுக்கு நாங்கள் பணம் வசூலிக்க போவதில்லை, இந்தியா ஃப்ரீயாக போகலாம் நம்ம நாட்டு கப்பல்களுக்கு. இப்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னால், அரசியல் விஷயமாக மட்டும்தான் நான் பேசுவேன், இராணுவ விவகாரத்தை நீங்கள் இராணுவத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், IRGC கேட்டுக்கள். ஏன்னா அவருக்கு பவர் இல்லை. மசூத் பெசஸ்கியானுக்கோ அதே மாதிரி பக்கர் கலிபாவுக்கோ சையத் அப்பாஸ் அராக்சிக்கோ எந்த தொடர்பும் இல்லை. இது ஷுட் டேக் ஒன்லி த IRGC. அது கடும் போக்குவாதிகள். அவர்களுடைய கடைசி சிந்தனை அமெரிக்காவை காலி செய்வது, வேறு ஒன்றும் சிந்தனை இல்லை. இந்த நிலையில் இப்போது அவர்கள் என்ன சொன்னால், நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கோம், நீங்கள் வாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. அமெரிக்கா என்ன செஞ்சது? முதலாவது போர் என்னது ஆரம்பித்தார்கள்? எபிக் ஃபியூரி. அதற்கு முன்பு 12 நாள் போர் உங்களுக்கு தெரியும். எபிக் ஃபியூரியை ஆரம்பித்து எத்தனை நாள் ஆனது? இப்பொழுது 70 நாள் ஆகிவிட்டது. 70, 80. இப்போது பிப்ரவரி 28 சார், மார்ச், ஏப்ரல், மே. இப்போ மே இன்னைக்கு டேட்டு 17ஆம் தேதி. இன்னும் ஒரு 10 நாளில் 70 நாள் ஆகும், 90 நாள் ஆயிரும். அப்போ இப்போ 80 நாள் ஆயிட்டு. 80 நாளாக ஜெயிக்க முடியலையே. ஓகே சார், உங்கள் நேரத்திற்கு மிகவும் நன்றி சார். நன்றி சார். The Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, CSE, Cyber Security. Admissions open for 2026.